மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம தாவரம் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது 10ஆம் வகுப்பு இருக்குது. இது என்னது ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு பேசிக்கிலிருந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அங்கே கொடுத்ததே தான் பார்த்தோன்னா இங்கே ஒரு ரிவிஷன் மாதிரி ஓவராலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 8 மற்றும் 9ஆம் வகுப்பில் பார்த்தோன்னா நம்ம பார்த்துருக்கோம். இது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டுமே பார்த்தாச்சு. ஸோ சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், தாவரங்கள் பார்த்தோன்னா இனப்பெருக்கம் எப்படிலாம் நடைபெறும்னு பார்த்தோம். உடல் இனப்பெருக்கம், பாலியல் இனப்பெருக்கம், நடைபெறும் பார்த்தோம். உடல் இனப்பெருக்கங்கிறது என்னது, அதாவது பார்த்தோன்னா இங்கே கருவுறுதல் எதுவும் நடக்காது. உடலோட ஏதாவது ஒரு பாகம் வேறு தண்டு இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பாகம் மூலமாக புதிய தாவரங்கள் உண்டாக்கணும். அது உடல் இனப்பெருக்கம். பாலியல் இனப்பெருக்கம்னா கருவுறுதல் நடைபெறாமல் விதைகள் எல்லாமே என்னது நடைபெறக்கூடியதான் இது பாலியல் இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது பாலினப்பெருக்கம் அப்படிங்கிறது இங்கே என்னது ரெண்டு ஆண் கேமிட் பெண் கேமிட் இணைந்து உருவக்கூடியதான் இது பாலினப்பெருக்கம்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, இது இருபால் மலர்கள் நலர்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தன்மகர்ந்த சேர்க்கை, அகல் மகர்ந்த சேர்க்கையானது இந்த பாலினப்பெருக்கத்தின் போது நடைபெற்று இந்த கருவுறுதல் உருவாகும்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு உடல் இனப்பெருக்கம். உடல் இனப்பெருக்கங்கிறது என்னென்னு பாருங்கள், இலை உடல் இனப்பெருக்கம். சரிங்களா, அதனுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இலை உடலப்பெருக்கம். சரிங்களா, அப்போ என்னது இது அதனுடைய தலைப்பிலே இருக்குது. இலையின் மூலமாக புதிய செல்களை தோற்றுவித்தா அல்லது புதிய தரங்களை தோற்றுவித்தா அது என்னது இலை உடல் இனப்பெருக்கம். எடுத்துக்காட்டு ரணக்களி கொடுத்துருக்காங்க. அது அறிவியல் பேர் ஃப்ரையோஃபில்லம். சரிங்களா, இது இலைகளுடைய விளிம்பினுடைய பள்ளங்களிலிருந்து இளம் தாவரமானது தோன்றும். அடுத்தது தண்டு உடல் இனப்பெருக்கம். தண்டுனா என்னது, இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். என்னது ஸ்ட்ராபெரி இந்த மாதிரியானது பக்கத்தில் பார்த்தோம்னா அதனுடைய தண்டானது என்னது பூமிக்குள்ளே போயிட்டு திரும்ப பார்த்தோன்னா அதிலிருந்து ஒரு புதிய தரமாக முளைக்கும். திரும்ப அந்த தண்டானது கட்டாயிருன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ இது மூலமாக தண்டின் மூலமாக புதிய தரங்கள் உருவாக்கப்படும் நிகழ்வு தண்டு உடல் இனப்பெருக்கம்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வேர் என்னது, வேர் மூலமாக புதிய தாவரங்களானது உருவாக்கப்படும். எடுத்துக்காட்டு அஸ்பராகஸ், சக்கரை வெள்ளிக்கிழங்கு இதெல்லாம் என்னது இதற்கு எடுத்துக்காட்டு வேர் உடல் இனப்பெருக்கத்திற்கான எடுத்துக்காட்டு. அடுத்து குமிலம் அப்படிங்கிறது என்னது, அந்த பூவானது பார்த்தோன்னா கீழே விழுந்துட்டு அதன் மூலமாக பார்த்தோன்னா ஒரு புதிய தாவரமானது தோற்றுவிக்கப்படும். ஸோ அது மாதிரியான குமிலங்கள் மூலமாக உருவாக்கப்படுது குமிழ உடல் இனப்பெருக்கம் அல்லது பல்ஃபில்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து பிற வகையான உடல் இனப்பெருக்கம் வேறு எப்படி துண்டாதல் இதில் பார்த்தோம். ஸ்பைரோகைராவில் பார்த்துருப்போம். சரிங்களா, ஸ்பைரோகைரா என்ன பண்ணுவோம், சிறு சிறிய துண்டுகளாக பார்த்தோம்னா உடஞ்சி நமக்கு புதிய தாவரத்தை தோற்றுருக்கும். சரிங்களா, அப்படி பிரியக்கூடியது குறைஞ்சபட்சம் ஒரு செல்லையாவது முழுசாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது பிளத்தடைங்கிறது என்னது, தாய் உட்கருவானது இரண்டாக பிளந்து இரண்டு செல்களை உருவாக்கும். இதை தான் நம்ம பிளத்தல்னு சொல்லுவோம். இது எதில் நடக்குதுன்னா அமீபாவில் நடக்கும். சரிங்களா, அடுத்தது மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல். சரிங்களா, பட்டிங்கு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது பூஞ்சைகளை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, என்னது ஒரு ஈஸ்ட் செல்லு அது மேலே பார்த்தோம்னா புதுசாக பார்த்தோன்னா முட்டுகள் மேலே வளர்ந்துக்கிட்டே போவோம். சரிங்களா, வளர்ந்துக்கிட்டே போகிறது தான் என்ன சொல்லுவோம் நம்ம மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல்னு சொல்லுவோம். சரிங்களா, இது மாதிரி வளர்ந்து அது புதிய தரத்தை உருவாக்கும். எடுத்துக்காட்டு ஈஸ்ட்டு. அடுத்தது மீளுருவாக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரை தோற்றுவித்தல். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு தாவரத்தில் ஒரு பகுதி இல்லாமல் இருந்ததுன்னா அது என்னது திரும்ப தோற்றுவித்து புதிய தாவரங்களை உருவாக்குறதா நம்ம மீளுருவாக்கம்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா, பிளேனேரியா. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னா சிறு சிறு துண்டாக பிரிந்த ஒவ்வொரு துண்டும் நமக்கு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கும். அடுத்தது பாலியல் இனப்பெருக்கம். பாலியல் இனப்பெருக்கம் என்ன சொன்னோம், இங்கே பார்த்தோம்னா கருவுறுதல் நடைபெறாதுன்னு சொன்னோம். சரிங்களா, ஸோ அப்போ பார்த்தோன்னா இங்கே என்ன நடைபெறும், ஸ்போர்கள்ங்கிறது உருவாகும். சரிங்களா, என்னது 3 பார்த்தோம். என்னது தாலபைட்டா, டெரிடோபைட்டா, பிரயோபைட்டா 3 வகையான தாவர உலகங்கள்லேயும் என்னது இந்த மாதிரியான பாலியல் இனப்பெருக்கம் தான் நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அது ஸ்போர்களை பார்த்தோன்னா என்னது அதனுடைய தாவரத்தில் பார்த்தோன்னா அந்த உதிரப்பட்ட ஒவ்வொரு விதைத்தோளும் நமக்கு என்ன ஆகும், ஸ்போரை பார்த்தோம்னா புதிய தாவரங்கள் வைக்க உதவப்படும். சரிங்களா, எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைஃபா. சரிங்களா, நிலத்தில் புதிய உடல்நிலையை தோற்றுருக்கின்ற அந்த புதிய உடல்நிலையை நம்ம ஹைஃபான்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மலரின் பாகங்கள் நமக்கு தெரியும். என்னது புள்ளி வட்டம், மல்லி வட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூழட்டம் சொல்லி 4 வட்டங்கள் இருக்குன்னு சொல்லி போன வகுப்பில் தான் பார்த்தோம். அடுத்து ஃபஸ்ட்டு மகரந்த தாழ்வட்டத்தில் என்னென்ன இருக்கும் பார்த்தோம், மகரந்த பை, மகரந்த கம்பி இதெல்லாம் பார்த்தோன்னா இதில் இருக்கும் மகரந்த தாளில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதே மாதிரி சூலகத்தில் என்ன சூல் தண்டு, சூலகம்னு சொல்லி 3 பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, அவ்வளோதான். இதில் வேறு என்ன புதுசாக பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இருக்காது. அடுத்து தாவரங்களில் பாலினப்பெருக்கம். சரிங்களா, தாவரங்கள் என்ன நடக்குதான், பாலினப்பெருக்கம்னா என்னது, ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணைந்து செய்யக்கூடியதான் நமக்கு தாவர பாலினப்பெருக்கங்கள்னு சொல்லுவோம். இது 2 நிலைகள் நடைபெறும். ஃபஸ்ட்டு மகரந்த சேர்க்கை நடைபெறும், அதுக்கு தொடர்ந்து கருவுறுதல் நடைபெறும். சரிங்களா, மகரந்த சேர்க்கைனா என்னது
அதாவது மகரந்த தூளானது சூலகத்தில் உள்ள சூலகமுடிய சென்றடைய நிகழ்வு நம்ம என்னென்னு பார்த்தோம், மகரந்த சேர்க்கைன்னு சொல்லி பார்த்துருப்போம். இது 2 வகையாக இருக்கும். ஒன்று தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லி 2ஆக படிச்சிருப்போம். சரிங்களா? இதனுடைய பயன்கள் என்னது? மகரந்த சேர்க்கையை தொடர்ந்து கருவுறுதல் நடைபெற்று கனியும் விதையும் உருவாகும். அயல் மகரந்த சேர்க்கையின் காரணமாக இருவேறுபட்ட ஜீன்கள் இணைவதால் புதிய வகை தாவரமானது தோன்றும். சரிங்களா? இதில் அதனுடைய பயன்களையும் தனியாக பிடிப்போம். ஃபஸ்ட்டு தன்மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கை அல்லது ஆட்டோகேமின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஆட்டோகேமினா என்னது? தனக்குள்ளேயே நடந்துக்கிறது. உதாரணத்துக்கு என்னது? ஒரு தாவரத்தில் உள்ளது ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஒரு பூவானது என்னது? அதில் இருக்கக்கூடிய மகரந்த தாள்களானது அதே தாவரத்தில் இருக்கக்கூடிய அதே பூவில் சென்றடைந்தாலோ அல்லது வேறு பூவில் சென்றடைந்தாலோ அதுதான் என்ன சொல்லுவோம்? தன்மகரந்த சேர்க்கை. சரிங்களா? அதாவது தன்மகரந்த சேர்க்கைனா ஒரு தாவரத்தை விட்டு அடுத்த தாவரத்திற்கு போகாது. அதே தாவரத்திற்குள்ளே பார்த்தோன்னா இனப்பெருக்கமான நடைபெறும். சரிங்களா? அதை நம்ம தன்மகரந்த சேர்க்கை அல்லது ஆட்டோகேமின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னது? இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறது. மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை. மகரந்த தூளானது வீணடிக்கப்படாது. சரிங்களா? எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ். சரிங்களா? ஹைபிஸ்கஸ்லாம் என்னது? ஹைபிஸ்கஸ்னால் என்னது? செம்பருத்தி தான் நம்ம ஹைபிஸ்கஸ் ரோசோசைனென்சின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அது அறிவியல் பெயர். இங்கே ஜென்ரலாக ஹைபிஸ்கஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஹைபிஸ்கஸ்னால் செம்பருத்தின் பெயர். சரிங்களா? அடுத்து தன்மகரந்த சேர்க்கையினுடைய தீமைகள்னு பார்த்தோம்னா விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உருவாகின்றன. கருவும் மிக சிறியது. எனவே விதைகள் மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும். புதிய வகை தாவரமானது உருவாகுது. தன்மகரந்த சேர்க்கையில் என்னது? புதிய வகையை பண்புகளை பார்த்தோன்னா எதுவுமே உருவாகாது. சரிங்களா? அடுத்தது அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கை என்ன சொன்னோம்? ஒரு மலரோட மகரந்தத்தால் வேறொரு தாவரத்தினுடைய பூவினுடைய சூலகமுடைய சென்றடையும் நிகழ்வு தான் என்னது? அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு எடுத்துக்காட்டு ஆப்பிள், திராட்சை, ப்ளம் இதெல்லாம் அயல் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இதனுடைய நன்மை தீமைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இது புதிய தாவரங்களை உருவாக்கும். சரிங்களா? இது பார்த்தோன்னா இங்கே கருவில் நடைபெற்று புதிய வகை தாவரங்களை உருவாக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் நன்மை. அடுத்து பார்த்தோன்னா இது நன்கு முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் உருவாகின்றன. அடுத்தது தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னது? புறக்காரணி இது அதிகமாக சார்ந்திருக்கும். ஏன்னா ஒரு பூலேருந்து இன்னொரு பூ வரதுக்கு என்னது? காற்றின் மூலமாகவோ பூச்சிகள் மூலமாகவோ இல்லது வேறு புறக்காரணி மூலமாக தான் பார்த்தோன்னா இந்த அயல் மகரந்த சேர்க்கையானது நம்பியிருக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகரந்த தூள் நிறைய வீணாகுது. நிறைய மகரந்த தூள்களை பார்த்தோன்னா என்னது? உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பண்புகள்லாம் தோன்றும். புறக்காரணிகளை சார்ந்து தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அயல் மகரந்த சேர்க்கைக்கான காரணிகள்னு பார்த்தோம்னா என்னென்ன காரணிகள் பாருங்கள். இது பார்த்தோன்னா புறக்காரணி என்ன? விலங்கு, பூச்சி, காற்று, நீர் இதெல்லாம் பார்த்தோன்னா இது அயல் மகரந்த சேர்க்கையானது சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு காற்றொலி மகரந்த சேர்க்கை. அதாவது ஒரு அயல் மகரந்த சேர்க்கையானது காற்றொலி நடைபெற்றால் அது காற்றொலி மகரந்த சேர்க்கை அல்லது அனிமோஃபிலின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது நீர்வழி மகரந்த சேர்க்கை. நீர்வழி மகரந்த சேர்க்கை இது மூலமாக நடைபெறுறது என்னது? ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு அயல் மகரந்த சேர்க்கையானது நீரின் மூலம் நடைபெற்றால் அதை ஹைட்ரோஃபிலின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள். அடுத்து பாருங்கள், இடையில பூச்சி ஒலி மகரந்த சேர்க்கை கொடுத்துருக்காங்க. பூச்சி ஒலி மகரந்த சேர்க்கை அதாவது பூச்சிகள் மூலமாக ஒரு மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் அதை பூச்சி ஒலி மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு எண்டோஃபிலி. சரிங்களா? இதுவே பார்த்தோன்னா காற்றொலி மகரந்த சேர்க்கை எதில் நடக்கும்னா இந்த நெல், புல், களிச்செடி இந்த மாதிரியான செடிகள்லாம் என்னது? இந்த காற்றொலி மகரந்த சேர்க்கையானது நடக்கும். பூச்சிவெளி மகரந்த சேர்க்கைகள் இதன் மூலமாக நடக்கும்னா தேனீக்கள், பட்டாம்பூச்சி அந்த மாதிரியான முட்டையிடக்கூடிய பூச்சிகள் மூலமாகலாம் நடக்கும். சரிங்களா? அடுத்தது நீர்வழி மகரந்த சேர்க்கை. நீர்வழி மகரந்த சேர்க்கை என்னது? நீர் மூலமாக ஒரு மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் அது நீர்வழி மகரந்த சேர்க்கைன்னு சொல்ல போகிறோம். இதற்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா, வாலிஸ்னரியா. சரிங்களா? அதனுடைய மகரந்த தூளானது அந்த தாவரத்தினுடைய சூலகமுடைய சென்றடைக்கு என்னது? அந்த நீர்லேயே மிதந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை. ஒரு மகரந்த சேர்க்கை நிகழ்வானது விலங்குகள் மூலம் நடைபெற்றால் அது என்னது? விலங்கு வழி மகரந்த சேர்க்கை அல்லது ஷூஃப்லி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதற்கு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு தேன் சிட்டு பறவையின் மூலம் கல்வாழை, கிளாடியேசி போன்ற தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அணில்கள் மூலமாக இலவம் பஞ்சு மரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மகரந்த சேர்க்கை முடிஞ்சு அடுத்தது என்னது? கருவுறுதல். அதாவது என்னது? இந்த சூலக மூடியை பார்த்தோன்னா மகரந்த தூள்கள் சென்றடைகிறதுக்கு அப்புறம் என்னது? கருவுறுதல் நிகழ்வானது நடைபெறும். சரிங்களா? ஸோ கருவுறுதலோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா இது சூர்பையை தூண்டி கனியை உருவாக்கும். புதிய பண்புகள் தோன்ற காரணமாக இருக்கும். அடுத்து கருவுறுதலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? சூலானது விதையாக மாறும். சரிங்களா? இது 3 பாயிண்ட் முக்கியம், நல்லா பார்த்துங்க. சூலானது விதையாகும், சூளுரையானது விதையுரையாகும், சூல் பையானது கனியாக மாறும். சரிங்களா? இது 3 முக்கியம். சூலு விதையாக மாறும், சூளுரை விதை உரையாக மாறும், சூல் பை கனியாக மாறும். சரிங்களா? இதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க.
அடுத்தது மனிதரில் பால் இனப்பெருக்கம். மனிதர்களில் என்ன உறுப்புகள் இருக்குது, எப்படி இனப்பெருக்கம் நடைபெறலாம் நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம். சரிங்களா, விலங்குகளின் மண்டலத்துலேயும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வளரும் பருவ மனிதர்களை பற்றி எல்லாமே என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லி தெளிவாக பார்த்தோம். சரிங்களா, சேம் அங்கே என்ன கொடுத்தாங்களோ அதே தான் அங்கே கொடுத்துருப்பாங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நம்ம பார்க்காத விஷயத்தை மட்டும் இதில் பார்த்துட்டு போயிடலாம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அண்ட செல் விந்து செல் மட்டும் பார்த்துருக்க மாட்டோம். சரிங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு இதை முடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் விந்து செல். சரிங்களா, விந்து செல்லில் பார்த்தோம்னா தலைப்பகுதி, நடுப்பகுதி, வால்பகுதின்னு சொல்லி 3 பகுதியில் இருக்கும். இதில் தலைப்பகுதி வந்து பார்த்தோம்னா மேலேயும், வால்பகுதியானது இங்கே கீழ்ப்பகுதியில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு மைட்டோகாண்ட்ரியான்ற மாதிரியான ஒரு பகுதியில் இருக்கும். இந்த பகுதி தான் இதுக்கு யூஸ் ஆகுது. இந்த என்னது விந்து செல்லானது நகர்றதுக்கு பயன்படும். சரிங்களா, இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த விந்து செல்லானது நகருக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரோசோம் அப்படிங்கிறது வந்து என்னது, அந்த அண்டத்தின் கூட வந்து பார்த்தோன்னா சேர்றதுக்கு வந்து பார்த்தோம்னா உதவி புரியக்கூடியது என்னது அக்ரோசோம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவ்வளோதான். இதை பற்றி வந்து பெருசாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜெனரலாக தெரிஞ்சு வச்சிங்க போதுமானது. அடுத்தது அண்ட செல்லினுடைய இதில் வந்து பார்த்தோன்னா என்னது உட்கருவானது இருக்கும். அடுத்தது இந்த உள்பகுதியானது வந்து சோனா பெருசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியானது என்னது, அதாவது வட்ட வடிவ பகுதியானது விட்டலின் படலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சைட்டோபிளாசம் நமக்கு தெரியும். என்னது உட்கருவுக்கும் அதுக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது உட்கருவை தவிர மற்ற பகுதியில் எல்லாத்தையும் நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. இதில் பெருசாக வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. சரிங்களா, அடுத்து இந்த மாதவிடாய் சுழற்சி இதெல்லாமே நம்ம அந்த படத்தில் தெளிவாக பார்த்துருப்போம். இதில் வந்து அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தோன்னா பிளாசண்டா சவ்வுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது தாய் சேய் இணைப்பு திசு தான் வந்து பிளாஸ்மண்டா சவ்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து என்னது குழந்தைக்கு தேவையான பரிமாற்றங்கள் எல்லாம் நடக்கும். சரிங்களா, பாருங்கள், தாய் சேய் இணைப்பு திசுவானது தட்டு வட்ட வடிவமான கருப்பை சுருடன் இணைந்த வளரும் கருவிற்கும் தாய்க்கும் இடையே தற்காலிக இணைப்பை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பு. இது உணவுப் பொருட்களின் பரிமாற்றம், ஆக்சிஜன் பரவல், நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்றுவது மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நீக்குதல் போன்றவற்றை அனுமதிக்கின்றது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், சேயுடன் தாய் சேய் இணைப்பு திசையை இணைக்கின்ற இரத்த நாளங்களை கொண்ட கொடி தொப்புள் கொடி என்று அழைக்கப்படுவது. சரிங்களா, அல்லது இதை வந்து பிளாசண்டா சவ்வுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ரெண்டுமே முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. தொப்புள் கொடின்னு சொன்னாங்க கரெக்டு தான், பிளாசண்டா மூலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ பிளாசண்டானாலும் கரெக்டு தான். இதில் தான் என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோ கழிவு நீக்கமோ எல்லாமே அந்த பிளாசண்டா மூலம் தான் நடக்கும். சரிங்களா, தொப்புள் கொடி மூலமாக தான் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கர்ப்பகாலம் எவ்வளவு 280 நாட்கள். சரிங்களா, இதில் நம்ம அந்த வகுப்புலேயே பார்த்துருப்போம். அடுத்தது என்ன ஹார்மோன்ஸ் இருக்கும் குழந்தை பிறப்பின் போது, பிட்யூட்டரியில் இருக்கும் ஹார்மோனா ஆக்சிடோசின். சரிங்களா, ஆக்சிடோசின் வந்து இது கருப்பையை சுருங்குவதை தூண்டும். அது அடுத்தது வந்து பார்த்தோன்னா என்னது கருப்பையிலிருந்து குழந்தை விரிய தேவையான விசையை வந்து பார்த்தோம்னா அளிக்கும். சரிங்களா, ஆக்சிடோசின் தான் வந்து கருப்பையை வந்து பார்த்தோன்னா கருப்பையிலிருந்து சுருங்கி குழந்தையானது வெளிவரதுக்கு தூண்டக்கூடிய ஹார்மோன். சரிங்களா, அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியப்படுத்துக்காங்க. சில சமயங்களில் அண்டகத்தினால் 2 முட்டையானது வெளியிடப்பட்டு இருவேறுபட்ட விந்துவால் கருவுதல் நடைபெற்று வேறுபட்ட இரட்டையர்கள் உருவாகின்றன. ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் கருவுரை செய்யப்பட்டு 2 கருவாக பிளப்பட்டால் ஒத்த இரட்டையர்கள் உருவாகின்றனர். சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு விந்தணு தான் வந்து பார்த்தோன்னா என்னது கருவுதலுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் அந்த கருவானது 2ஆக பிளக்கப்பட்டதுனால வந்து அது என்னது ஒத்த இரட்டையர்கள் வந்து பிறக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாலூட்டுதல். பாலூட்டுதலின் போது என்ன நமக்கு ஹார்மோன்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம், ப்ரோலாக்டின். சரிங்களா, லாக்டின் என்னது பால்னு பார்த்துருப்போம். ஸோ முன் பிட்யூட்டரிஸ் இருக்கும் ப்ரோலாக்டின் என்னும் ஹார்மோன் பால் சுரப்பின் நுண்குழலிலிருந்து பால் உற்பத்தியாதை தூண்டுவது. சரிங்களா, ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது பால் உற்பத்தியாலை தூண்டக்கூடியது. இதுவே வந்து பார்த்தோம்னா ஆக்சிடோசின் அப்படிங்கிறது என்னது பால் வெளியேறுவதை தூண்டக்கூடியது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது பால் உற்பத்தியை தூண்டக்கூடியது, இதுவே ஆக்சிடோசின் அப்படிங்கிறது பால் வெளியேறுதலை தூண்டக்கூடிய ஹார்மோன். சரிங்களா, மார்பகத்திலிருந்து பால் வெளியேறுதலை தூண்டக்கூடிய ஹார்மோன். அடுத்து வந்து பார்த்தோன்னா இனப்பெருக்க சுகாதாரம். சரிங்களா, இதில் வந்து என்னென்ன அரசானது என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், எப்படி பாதுகாப்பான முறையில் வந்து பார்த்தோன்னா பாலியல் உறவு கொள்றதுன்ற மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, குடும்ப கட்டுப்பாடு பற்றிலாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் கருத்தடை சாதனங்கள் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் கேட்டதில்ல, பேர் மட்டும் பார்த்துங்க போதுமானது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இது அறுவை சிகிச்சை முறை முக்கியம். சரிங்களா, குடும்ப கட்டுப்பாட்டுக்கு அறுவை சிகிச்சை ரொம்ப முக்கியம். அதாவது ஆண்களில் நடைபெற்றாதே பெண்கள் நடைபெற்றாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், கருத்தடை அறுவை சிகிச்சை அல்லது மலடாக்குதல் என்பது ஒரு நிலையான கருத்தடை முறையாகும். சரிங்களா, இது வந்து என்னது கருத்தடை முறை. அடுத்து பார்த்தோம்னா இது ஆண்களை நடந்தால் வந்து அதை
விந்துநாள துடிப்பு அல்லது வாசெக்டமின்னு சொல்லுவோம். பெண்களில் வந்து பார்த்தோம்னா நடந்தாது டியூபெக்டமி அல்லது அண்டநாள துடிப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஆண்களில் கருத்தரிப்பு செஞ்சால் அது வந்து என்னது வாசெக்டமி அல்லது விந்துநாள துடிப்பு. இதே பெண்களில் கருத்தரிப்பு செஞ்சால் அது டியூபெக்டமி அல்லது அண்டநாள துடிப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா, இது என்னது நிரந்தர குழந்தை பிறப்பு முறையை கட்டுப்படுத்தும் முறைகள். சரிங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் என்னது ஒரு தடவை வந்து பார்த்தோம்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு என்னது அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறப்பானது நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் இந்த கீழே இது கேட்க மாட்டாங்க, இதை மட்டும் பார்த்துங்க போதுமானது. சரி, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பாடம் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். சரிங்களா, ஏன்னா ரொம்ப ஈஸியான பாடம், ஏற்கனவே எல்லாமே நம்ம படித்தது தான், சும்மா ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் மட்டும் பண்ணணும். சரிங்களா, சரி, நம்ம மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.